محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உத்தம சஹாபாக்கள் தொடர். இதுல நாங்க இன்றைய தினம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். அவருடைய முழு பெயர் ஹாலித் பின் வலீத். அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது இப்னுல் முகீரா இப்னு அப்துல்லா இப்னு இப்னு உமர் இப்னு மக்சூம் என்ற அந்த தொடரிலே அது செல்கிறது. அவரை அபு சுலைமான் என்றும் சொல்லுகின்ற வளமை இருந்தது. அதே போல அவருடைய தாயார் லுபாபா பின்த் அல் ஹாரிஸ். இவ யாருன்னு சொன்னா அவருடைய தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி. அதே போல இவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக மக்காவிலே 30ஆம் ஆண்டு, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 30 ஆண்டு அந்த காலப்பகுதியிலே அவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள். அதே போல இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்திலும் சரி இஸ்லாத்திலும் சரி மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்பட்டவர். இஸ்லாத்திற்கு முன்னைய ஜாஹிலிய காலத்திலே குறைஷிகளில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக யுத்த விடயங்கள், தீர்மானம் எடுக்கும் விடயங்கள், தந்திரோபாயங்கள், இந்த விடயங்களிலெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகின்ற புலமை பெற்றிருந்த ஒருவராக இருந்தார்கள். அதே போல இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த சமயத்திலே இவரோடு அம்ர் இப்னுல் ஆஸ், உஸ்மான் இப்னு தல்ஹா போன்றவர்களும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த பொழுது நபி அவர்கள் அவர்களை பார்த்து, மக்கா தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக அவர்களுடைய பெருமதியை உணர்த்தும் வண்ணமாக நபிகளார் பாராட்டுகிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீரத்தையும் அவருடைய உற்சாகத்தையும் அதிகமாக புகழ்ந்திருக்கிறார்கள், மெச்சி இருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதனை சொல்லுகிறார்கள் என்றால், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வினுடைய வாட்களில் ஒரு வாள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேரும் வைக்கிறாங்க. அதுதான் அவர்களுக்குரிய ஒரு சிறப்பு பெயராக நம்ம பார்க்கிறோம். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், அஜஸத்தின் நிசாஉ ஐயுன்ஷிஅன மிஸ்ல ஹாலித். ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றோரை பெற்றெடுப்பதில் பெண்கள் இயலாமல் ஆகிவிட்டார்கள், குறைந்து போய்விட்டார்கள். அவரை போன்றதொரு வீரமான ஒரு மெச்சக்கூடிய ஒரு மனிதரை இப்பொழுதெல்லாம் காண கிடைப்பதில்லை என்கின்ற கருத்தை நான் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு அவர் தனித்துவமானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் ஃபத்ஹு மக்காவிலே கலந்து கொள்கிறார். அதே போல ஹுனைன் யுத்தத்தில், தாயிஃப் யுத்தத்தில், இப்படியெல்லாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்ட நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல முஅத்தா யுத்தத்திலே அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்த 3 தளபதிகளும் வீர மரணம் எய்தியதற்கு பின்னால் அந்த தளபதி பொறுப்பை ஏற்கிறார்கள், படைக்கான தளபதியாக மாறுகிறார்கள். அல்லாஹு தாலா அவருடைய கரத்தினால் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அந்த யுத்தம் மிக முக்கியமானது, பிரபல்யமானது. எனவே அவர் அந்த சம்பவம் குறித்து தானாகவே சொல்லும் பொழுது, என்னுடைய கையில் 9 வாட்கள் உடைந்து போயின. அந்த யுத்தத்துல மோத்தா போர்ல 9 வாட்கள் உடைந்து போயின. என்னுடைய கையில் யமனை சேர்ந்த வாள், சஃபிஹா யமானியா என்கின்ற அந்த யமன் வாள் ஒன்று மாத்திரம்தான் இருந்தது. அந்த அளவுக்கு யுத்தம் செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு புறமுது காட்டி ஓடிவிடாமல் வீரத்தோடு முன்னின்று எதிர்த்து இந்த மார்க்கத்திற்காக சண்டை செய்திருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌமத்துல் ஜந்தல் என்கின்ற இடத்திற்கு அனுப்பி அங்கே அவர் சென்று
அங்கிருந்த அந்த ஆட்சியாளரை ஒரு கைதியாக பிடித்து வந்த சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். அதே போல முசைலமாவுடனான போர், முர்த்தத்துகளுடனான அந்த போரின் பொழுதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை தளபதியாக நியமிக்கிறார்கள். அதிலே தன்னுடைய சாகசங்களை எல்லாம் நிகழ்த்தி இருப்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை வீரர்களுக்கெல்லாம் ஒரு தளபதியாக, படை வீரர்களிலே உள்ள தளபதிகளுக்கும் தளபதியாக இவரை பிரதம பொறுப்பாளராக எல்லாம் நியமித்திருக்கிறார்கள். அதே போல இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த நிறைய யுத்தங்களிலே இவர் கலந்து கொண்டு நிறைய தியாகங்கள் செய்து அவர் இந்த சமூகத்தினுடைய அடுத்த கட்ட வாழ்விற்காக, இஸ்லாத்தினுடைய நீட்சிக்காக நிறையவே பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அவருடைய வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. அதே போல நிறைய இடங்களை பிடித்து தந்திருக்கிறார்கள். நிறைய இடங்களை இஸ்லாத்திற்குள் வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள். இறுதியிலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிம்ஸ் நகரத்திலே மரணிக்கிறார்கள். அது ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அப்பொழுது கிட்டத்தட்ட அவர்களுக்கு 60 வயதை எட்டியிருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் முதலும் வீரர், இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் வீரர். அவர் இஸ்லாத்தை ஏற்க முன்பு இருந்த அதே வீரத்தன்மை இன்னும் மார்க்கத்திற்காக அதிகரித்து அது இஸ்லாத்தின்பால் செலவிடப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையின் பெரும்பான்மையான காலத்தை மார்க்கத்திற்கான போர்களிலே கழித்திருந்தார்கள். அதன் பயனாக இன்று எத்தனையோ நன்மைகளை இந்த சமூகமும் உலகமும் அனுபவித்து வருகிறது. எனவே இப்படியான இந்த சம்பவங்களை, இந்த ஆளுமைகளை படிப்பதினூடாக எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய மாற்றத்திலும் இவை பங்களிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா எம் அனைவரையும் அந்த நல்ல மக்களை போன்று வாழ்ந்து மரணிப்பதற்கும் அவர்களோடு நாம் மறுமையில் ஒன்றாய் இருப்பதற்கும் வாய்ப்பளிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.